ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா Shutterstock அவங்களோட ஷார்ட் லிஸ்ட் அண்ட் ட்ரெண்டிங் கண்டென்ட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி மந்தோட ஷார்ட் லிஸ்ட் ப்ளஸ் இந்த மந்தோட ட்ரெண்டிங் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஏற்கனவே அதை பற்றின வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், இந்த வீடியோ டாப்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக கொண்டுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, Shutterstockோட ஜனவரி மந்த் ஷார்ட் லிஸ்ட் அண்ட் ட்ரெண்டிங் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ Shutterstockோட ஜனவரி மந்த் ஷார்ட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அந்த லவ் அப்படிங்கிற அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் அவங்க கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ லவ். ஸோ இதில் அவங்க என்னென்ன கீ பாயிண்ட்ஸாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்புள்ஸ் அவங்களுக்குள்ள செல்ஃபீஸ் எடுத்துக்கிறது, இல்லை பார்த்திங்கன்னா அவங்க டாகோட வாக்கிங் போகிறது, இல்லை சேர்ந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, இல்லை அவங்களே பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறது ரெண்டு பேரும் சேர்ந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரைடுக்காக வெயிட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரைடு ஓகேங்களா, ஒரு காராக இருக்கலாம், இல்லை பைக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, இல்லை எதுவும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, ஸோ அந்த மாதிரி இடத்துல ஏதாவது ரைடுக்காக வெயிட் பண்ணுறது, இல்லை ஏதாவது உட்காந்துருக்கிறது, இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் விளையாண்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் அது மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி டிஜிட்டல் கனெக்ஷன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மூலிமா ஒரு என்ன சொல்கிறது அவங்க லவ்வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, இல்லை பார்த்திங்கன்னா ஓல்டர் கப்புள்ஸ் ரொம்ப வயசானவங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க அவங்க லவ்வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதையெல்லாம் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சூசன் ஃபேமிலி. ஸோ ஃபஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சூசன் ஃபேமிலி. சூசன் ஃபேமிலி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபேமிலி ஒரே ஃபேமிலி இருக்க மாட்டாங்க. பட் அவங்க ஒரு ஃப்ரெண்டு, ஸோ அவங்களோட ஃபேமிலி, பட் அது அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி. ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருத்தர் பிடிச்சி போய் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எங்கேயாவது வெளில போகிறது, ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க தெரியுமா. ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயம்னா, ஸோ ஒரு கேம் நைட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கேம் நைட்டுக்கு போகிற மாதிரி, இல்லை குரூப்பாக டின்னருக்கு போகிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு அவங்க வீட்டில் சும்மா கேதரிங் பண்ணுற மாதிரி, அது மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி, லைக் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மூவ் பண்ணும்போது அதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க மூவ் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு ஃப்ரெண்டோட அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை ஆறுதல் சொல்கிற மாதிரி. ஸோ இதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர் ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை மிக்ஸ்டு ஏஜ் கேதரிங், ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் சின்னவங்க எல்லாம் சேர்ந்து கூட ஒரு கேதரிங் போவாங்க, அது ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, ஸோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வைக்கிற மாதிரி, இதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சீனியர் அஃபெக்ஷன். ஸோ இதில் அவங்க மெயினாக பார்த்திங்கன்னா அந்த 50 ஏஜுக்கு மேலே இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்தாலும் அதுலேயும் இந்த ஓவர் த 50 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஓல்டர் கப்புள்ஸ் சேர்ந்து குக் பண்ணுற மாதிரி,
இல்லை ஒரு கேண்டில் டின்னர் என்ன சொல்கிறது கேண்டில் டின்னரில் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் பிளேஸில் வந்து வாக் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு டேட் மாதிரி போகிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சீனியர் கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பையன், ஸோ அந்த பையனோட ஒய்ஃப் அவங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி, இல்லை வந்து தோட்டத்தில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஓகேங்களா தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி, இல்லை ஏதோ பசில்ஸ் வந்து 2 பேரும் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான இதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த 3வது டாப்பிக்கில் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ லவ், அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா யங் கப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது. அது மாதிரி 3rd டாபிக் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சூசன் ஃபேமிலி. இது ஃபுல் அண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சூசன் ஃபேமிலி, அதாவது வேறு ஃபேமிலிஸ் வந்து இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா. ஸோ அவங்கள தான் சூசன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான டாபிக் கொடுக்குறாங்க. 3வது டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா சீனியர் அஃபெக்ஷன் ஓகேங்களா. ஸோ 50 ஏஜுக்கு மேலே இருக்கிற சீனியர் கப்புள்ஸை வந்து இதில் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 டாபிக் சம்மந்தமாக நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷார்ட் லிஸ்ட் லவ் அப்படிங்கிற இந்த கீவேர்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜஸ், ஃபோட்டோஸ் இல்லை இல்லுஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 3க்குமே ஒரே கீவேர்டு தான் கொடுத்துருக்காங்க 3 டாப்பிக்குமே. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் லவ் ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்டை நீங்கள் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்கோட ஜனவரி மந்த் ஷார்ட் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து டிசம்பர் மந்த்துக்கு உண்டான ட்ரெண்டிங் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இப்போது என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங் டே, அப்புறம் நியூ இயர் வருது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அதில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ இந்த டாபிக் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. அது மாதிரி UAE நேஷ்னல் டே ஓகேங்களா. ஸோ துபாயோட நேஷ்னல் டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலிடே பேக்ரவுண்டு. ஸோ ஹாலிடே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதாவது இல்லுஸ்ட்ரேஷனாவோ இல்லை இமேஜஸோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி தேங்க்ஸ் கிவிங், ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. அது மாதிரி ஸ்னோ ஃப்ளேக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன். அது மாதிரி கிறிஸ்மஸ் பவ், அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு எய்ட்ஸ் டே, அப்புறம் கிறிஸ்மஸ் எலிமெண்ட்ஸு, கிறிஸ்மஸ் வேர்த்து, அப்புறம் கேண்டி கேனு, அப்புறம் கிறிஸ்மஸ் கார்டு, அப்புறம் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு, அப்புறம் ஸ்னோ பேக்ரவுண்ட், அப்புறம் அட்வென்ட் காலண்டர், அப்புறம் ஹாப்பி ஹாலிடேஸ், அப்புறம் சென்டர் லாஸு, அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், அப்புறம் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்த அந்த வெப் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் பேக்ரவுண்டு, அப்புறம் பிளாக் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஹை டிமாண்டில் இருக்குது. இப்போ லோட் மோர் கொடுத்தீங்கன்னா நிறையா வரும். ஸோ இந்த லிங்க் வந்து நான் என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து லோட் மோர் கொடுத்தீங்கன்னா நிறையா வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து ஹை டிமாண்டில் இருக்கிறது இந்த டாபிக்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக அவங்க சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அட்வென்ட் காலண்டர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கில் அவங்க கொடுத்துருக்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ அந்த கிறிஸ்மஸ் தீமில் வந்திருக்கிற கேலண்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷனாவோ இல்லை இமேஜஸோ நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது ஹாப்பி ஹாலிடேஸ் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் அதோட கிஃப்ட்டு, ஸோ கிறிஸ்மஸ் சம்மந்தமாக, அதுக்கப்புறம் ஹாப்பி ஹாலிடேஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து இமேஜஸோ இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்தது சென்டர் கிளாக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேஷன் இருந்தாலும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். வெக்டாரு, ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது ஸ்ட்ரேஞ்சர் திங். ஸோ இந்த பாருங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங் சம்மந்தமாக ஓகேங்களா. நான் சொன்ன வெப் சீரிஸோ இது மாதிரியும் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்களே ஏதாவது ட்ரா பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதாவது இல்லுஸ்ட்ரேஷனாவோ இல்லை வெக்டராகவோ ஓகேங்களா. அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் பேக்ரவுண்டு. ஸோ தேங்க்ஸ் கிவிங் பேக்ரவுண்டுக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த லீஃபு, அதுக்கப்புறம் அந்த பம்ப்கின்னு, ஸோ இந்த மாதிரியான இதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேக்ரவுண்டு இந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங்னு எழுதியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பேக்ரவுண்டெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிளாக் ஃப்ரைடே. ஸோ அந்த பிளாக் ஃப்ரைடே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அங்கே அப்ராடில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம எப்படி இங்கே அமேசானில் வந்து அந்த இதெல்லாம் கொடுப்பாங்களோ ஆஃபர்லாம் வைப்பாங்களோ அது மாதிரி பிளாக் ஃப்ரைடேங்கிறது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சேல் நடக்கிற ஒரு டே ஓகேங்களா. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் வீடியோஸ் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் பிளாக் ஃப்ரைடே சேல்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா.
அப்புறம் ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ 2026 நியூ இயரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஸு வீடியோஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்னோஃப்ளேக்ஸ். ஸோ ஸ்னோஃப்ளேக்ஸ்னால் இந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்னோவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாருங்கள் வெக்டார் இமேஜஸ், அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் சில எக்ஸாம்பிள் இது வெக்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தா உங்களுக்கு ஐடியா தெரியும் ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஃபுல்லாக அந்த தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் UAE நேஷ்னல் ஹாலிடே. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவங்களோட நேஷ்னல் ஹாலிடே. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷனோ இல்லை ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹாலிடே பேக்ரவுண்டு. ஸோ ஹாலிடே பேக்ரவுண்ட் இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் கேண்டில் லைட் இருக்குது, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேக்ரவுண்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது இந்த ஹாலிடே பேக்ரவுண்டு. ஸோ இந்த மாதிரியான பேக்ரவுண்டை நீங்களே க்ரியேட் பண்ணலாம், இல்லை இல்லுஸ்ட்ரேஷனாக க்ரியேட் பண்ணலாம், இல்லை வெக்டர்ஸாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதாவது க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணால் நிறையா சேல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு அதே தான் சேம் டாபிக் தான். அந்த அதுக்கு ஒரு ஐகான்ஸு, தேங்க்ஸ் கிவிங் ஐகான்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். கார்டு மாதிரியான அந்த க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் க்ரியேட் பண்ணலாம், வெக்டர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், இல்லை பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, இன்விடேஷன் இருக்குது, பேனர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்மஸ் போ. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேர்ல்டு எய்ட்ஸ் டே. ஸோ அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட எய்ட்ஸோட அந்த ஐக்கான் தான், சிம்பிள் இதுதான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ், இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் எலிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் எலிமெண்ட்ஸில் என்னென்ன இருக்கும்? ஸோ இந்த பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு, அப்புறம் அந்த லீஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது ஸ்வெட்டர்ஸ், கிஃப்ட்டு, கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ இந்த மாதிரியான ஸ்னோ. ஸோ இந்த மாதிரியான கிறிஸ்மஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான அந்த திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணலாம், இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் வெக்டர்ஸ் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பெல்லு, ஸோ அந்த மாதிரி சாண்டா கிளாஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேண்டி கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேண்டி கேன்னா உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ்ஸு. ஸோ இந்த பஞ்சு மிட்டாய், ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேண்டி சம்மந்தமாக இருக்கிற எதாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் இமேஜஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் கிறிஸ்மஸ் கார்டு. ஓகேங்களா? ஸோ கிறிஸ்மஸ் கார்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் அதை ஜஸ்ட் கிறிஸ்மஸ் கார்டு மாதிரி கிறிஸ்மஸ் கார்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெக்டர்ஸ் அப்லோட் பண்ணலாம், இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணலாம், அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்னோ பேக்ரவுண்டு. ஸோ ஸ்னோவை பேக்ரவுண்டாக வச்சு நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரியான வெக்டர்ஸ், இல்லுஸ்ட்ரேஷனில் இமேஜஸ், வீடியோஸ், ஸோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்கோட ட்ரெண்டிங் டாபிக். ஸோ இந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கோட URL வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்டிங் டாபிக் என்ன, அதோட எக்ஸாம் இமேஜஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஷட்டர்ஸ்டாக்கோட ஜான்வரி மந்த்து ஷார்ட் லிஸ்ட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது 2 சம்மந்தமாகவும் நீங்கள் ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன், வீடியோஸ், இல்லை வெக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லையா கீழே தெரிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக DM பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.